எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த ஏசியை எப்படி சுத்தம் பண்ணணுன்றது தான் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஏசியை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசி இருக்கிற ரூமை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. டஸ்ட் இல்லாமல். இந்த ஃபேனில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இந்த ஃபேனையும் சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஏசியை வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. இந்த 1 இயராக என்னோட ஏசி எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. இந்த 1 இயரில் எந்த மாதிரி மெத்தடில் நான் ஏசியை க்ளீன் பண்ணுறன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல பிரேக்கரை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ப்ளக்கை பிடுங்கி விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஏசி ஆனில் இருந்தபோது தான் ஏசியை சுத்தம் பண்ணேன். உங்கள் சேஃப்டிக்காக தான் ப்ளக்கையும் பிரேக்கரையும் ஆஃப் பண்ணி விட சொன்னேன். எல்லா கம்பெனி ஏசிலையும் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஏசி ஓப்பன் ஆகிடும். இதேமாரி இன்னொரு சைடு இருக்கும். இன்னொரு சைடும் பிடிச்சி இழுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆனதும் மேலே லைட்டாக தூக்குனீங்கன்னா மேலே போயிட்டு லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சுன்னா கீழே திரும்ப இறங்காது. ஏசிக்குள்ளே 2 ஃபில்ட்ரு இருக்கும் பெருசாக. அந்த ஃபில்டரை தான் க்ளீன் பண்ணுனீங்க. அந்த ஃபில்டரை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏசிக்கு டாப்பில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா அந்த டஸ்ட்டை தள்ளி விட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் அந்த ஃபில்டரை எடுக்கும்பொழுது ஏசிக்கு மேலே இருக்கிற டஸ்ட்டு டைரெக்டாக அந்த காப்பர் பைப்பு மேலேயே விழுந்துடும். அதை அப்புறம் திரும்ப க்ளீன் பண்ணணும் நாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற நெட்டை வெளியே எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏசியில் அந்த நெட்டு எங்கே எப்படி கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. ஒன்ஸு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டஸ்ட் இல்லை. பழைய வீடியோ பாருங்கள், லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுதான் இப்போ உண்மையான அளவு. அதிகமாக அந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த காப்பர் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்புலேயும் நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுன்றதை பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசிக்குள்ளே 2 ஃபில்ட்ரு இருக்கும். அது இப்போ என்னோடதில் அந்தளவுக்கு டஸ்ட் இல்லை. உங்களது அதிகம் டஸ்ட் இருந்ததுன்னா அதையும் பின்னாடி இருக்கிற அந்த பைப்பில் ஷார்ப்பாக நீட்டாக கேப்பாக இருக்கும். அதை நீங்கள் ஏதாவது க்ளீன் பண்ணுறேன்னு சம்திங் ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு ஒரு தீத்தினீங்கன்னா அந்த ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிரும். அந்த ஃபென்ஸ் வளையாத மாதிரி ஜாக்கிரதையாக அந்த இதை கழட்டிக்கோங்க ஃபில்டரை. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நார்மல் டேப் வாட்டரு, அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் பக்கெட்டில் தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த பக்கெட்டில் அப்படியே உள்ளே விட்டு முக்கி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச டஸ்ட்லாம் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சைடு டஸ்ட் இருக்கோ அந்த சைடு டைரெக்டாக வாட்டர் அப்ளை பண்ணாமல் அந்த ஃபில்டருக்கு பின்னாடி வாக்கில் தண்ணி நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸாக திறந்து விட்டிங்கன்னா போதும். அந்த ஓட்டையில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி கூட நீங்கள் வாட்டர் விட்டுக்கலாம். நீங்கள் டஸ்ட்டு இருக்கிற சைடு வாட்டர் விட்டிங்கன்னா அந்த டஸ்ட்டு இன்னும் 2 போயிட்டு அந்த ஓட்டையில் மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷோ இல்லை ஏதாவது